விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வாங்க. அப்புறம் இந்த பதிவு நான் வழக்கமாக பதிவு பண்ணக்கூடிய என்னுடைய அலுவலகத்திலிருந்து பதிவு பண்ணலை, வேற இடத்துல இருக்கேன். இருந்தாலும் இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் கருதி இது உடனடியாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. அதன்படி பாலியல் தொல்லை வழக்கில் கோவை 4வது பட்டாலியன் படைப்பிரிவு கமாண்டன்ட் அதிரடி கைது, ரிமாண்ட் ஆயிட்டாரு. நேற்றைக்கு நைட்டு கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் ரிமாண்ட் ஆயிட்டாரு. கோயம்புத்தூர் சிட்டி AWPS சவுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது குறித்து ஏற்கனவே நமக்கு கடந்த ஒரு 20ஆம் தேதி, கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியே இவர் சஸ்பெண்ட் ஆனார். ஆனால் அப்பயே இவர் குறித்தான சில தகவல்லாம் நமக்கு வந்திருந்தது, நம்ம சேனலுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம விசாரித்தோம். அப்புறம் அவர்கிட்டையும் கூட கேட்டான். அவர் ஏதோ ஒரு பெர்சனல் மோட்டிவ் ஒன்று சொன்னார். ஒரு 8 லட்சம் ரூபாய் என்னமோ ஒரு விமன் ஹவில்தாருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டேன், அந்த அம்மா ஏதோ தூண்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் அதனை தாண்டி நம்ம விசாரிக்கும் பொழுது நிறையவே இவர் மீதான அந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு இருந்துச்சு. அந்த நேரம் நம்ம ஏதேனும் பதிவுக்கான முக்கியத்துவம் கொடுத்து பதிவு போட ஆரம்பித்தோம்னா அந்த அவங்களுடைய இன்டர்னல் கமிட்டி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நல்ல சூழ்நிலையில் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த விசாரணை பாதிக்கும் அப்படின்ற அதனுடைய முக்கியத்துவம் கருதி நம்ம பதிவிடலை. அதனால் அந்த இன்டர்னல் கமிட்டி இது மாதிரியான அந்த பணியிடத்தில் பாலியல் தொந்தரவு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தின்படி அதற்குரிய அந்த ஒரு ICC கமிட்டி, அவங்க விசாகா கமிட்டின்னுவாங்க, அவங்க விசாரிச்சு ஒரு அறிக்கையின் பேரில் வழக்குக்கு கொண்டு வருவாங்க. அது ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில் இவர் மீதான அந்த பிரிமா பேசி அது ப்ரூவ் ஆகுது. அதன் பேரில் தான் அந்த AWPS சவுத்தில் போய் அந்த கம்ப்ளைண்ட் ஆகியிருக்காங்க. அதன் பேரில் நேற்று அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதில் நம்ம கூடுதலாக சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த பட்டாலியன் போலீஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த பட்டாலியனாக இருக்கட்டும், அந்த பட்டாலியன் பிரிமிசஸ் இருக்கு பாருங்க, அந்த கேம்பஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அதிகாரி பட்டாலியன் கமாண்டன்ட், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடைநிலை போலீஸ் தான் கான்ஸ்டபிள். ஆனால் அந்த 2ஆம் நிலை காவலர் அதுகிட்ட போய் உயர்ந்த பதவியில் இருக்கிறான் அப்படின்ற அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது பட்டாலியனை அந்த பெண் போலீஸார் துணிஞ்சு புகார் கொடுக்குறாங்க. இது இன்வேரியபிளி லோக்கல்லையுமே அவர்கள் ஏதோ அந்த இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பியாக இருக்கலாம், எஸ்பியாக இருக்கலாம், இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், என்ன ரேங்க்லையும் இருக்கலாம். ஆனால் தனக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களை தான் அந்த உயர் அதிகாரி அப்படின்ற ஒரே அதன் காரணத்தினால அவர்களுக்கு ஏதோ தொந்தரவு கொடுப்பான் அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க பாருங்க. இது இன்வேரியபிளி நடந்துட்டு தான் இருக்கு. அது போக கூடுதலாக நம்ம சொல்லணும்னா, வாய்ஸ் இன் போலீஸ்ல நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இருந்தாலும் போகவே மற்ற இந்த 10th பட்டாலியன் கமாண்டன்ட் அவர் என்ன முருகேசனா, அவர் மேலே போட்டோம். 9th பட்டாலியன் கமாண்டன்ட் அவர் மீது இதெல்லாம் மணி அலிகேஷன். அந்த கார்த்திகேயனா அதெல்லாம் மணி அலிகேஷன். ஆனால் அதெல்லாம் போட்டான் ஊழல். இதையும் கலையிடுங்க. ஆனால் முதல்ல அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது மாதிரி, இந்த பட்டாலியன்ல உண்மையிலேயே ஒரு நல்ல போலீஸ் உருவாகக்கூடிய ஒரு பட்டறை மாதிரி, அந்த பட்டறையிலேயே இந்த வேலையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். அவங்க ஒரு இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எந்தென்ன கல்பிரிட்ஸ் பார்க்குறாங்க, யாரோட நெருக்கமாக தொடர்புடையாங்க, அது வேற ஒரு பக்கம். ஆனால் இங்கே உருவாகிற இடத்துலயே இப்படி ஆளுகள்லாம் உட்காந்துக்கிட்டு உருவாக்கினா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அதனால அந்த பதிவினுடைய அந்த முக்கியத்துவத்துக்கு தான். ஆனால் நம்ம கூடுதலாக சொல்லிக்கிறது என்னன்னா, வாய்ஸ் இன் போலீஸ் வந்ததன் காரணத்தினால ஒரு கமாண்டன்ட் அந்த உயர்ந்தபட்ச பதவியில் இருந்தால் கூட உன் மீது நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு உமன் போலீஸ் கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா. உமன் போலீஸ் நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. ஆனால் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த தைரியம் தான் முக்கியமாக நம்ம வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது. அதாவது ஒரு பழைய கமலஹாசன் படத்தில் வரும், குருதி புனல்னு நினைக்கிறேன். ஆனால் வீரம்னா என்னன்னா, வீரம்னா பயத்தை வெளிக்காட்டாம மறைக்கிறதுக்கு பேர் தான் வீரம் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பயத்தை வெளிக்காட்டாம மறைக்கிறதுக்கு பேர் இல்லை. பயமே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இல்லையா, பயமே கிடையாது, மரண பயமே கிடையாது அப்படின்ற வீரம்லாம் நம்ம பார்த்தது இல்லையா. பகத்சிங் அந்த மாதிரி இல்லையா, லேசா ஒரு சின்ன மன்னிப்புல கூட அவர் வெளியே வந்திருந்திருக்கலாம், வரல. சாக்ரட்டிஸ் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா விட்டுருப்பாங்க, வரல. அது மாதிரியான வீரம்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வீரம் அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய அளவீடு, நீங்கள் அறத்தின் பக்கம் நிற்கணும்.
அது அந்த பக்கம் கூட்டமா இருக்காங்க அதுல போய் நிக்கிறான் அப்படி கிடையாது. அறத்தின் பக்கம் தனியா இருந்தாலும் தைரியமா நிக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் வீரம். மற்றபடி அடாவடியா எடுக்கிறது, அறுவாலை தூக்கிட்டு போறது, கம்ப தூக்கிட்டு போறது, சண்டைக்கு போறது, அதுக்கு பேர் வீரம் கிடையாது. எந்த கட்டத்திலையும் நான் அறத்தின் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு. அது எத்தனையோ எனக்கு தகவல் சொல்லக்கூடிய இந்த பட்டாலியன் கான்ஸ்டபிள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மை, அந்த உயர்ந்த குணம் இப்பயும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே. ஆனா இந்த இளம் வயதிலேயே இந்த துறைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த அநீதியை எதிர்க்கணும். அவன் என்ன நிலையில இருந்தாலும் சரி, என்ன உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவன் ஊழலா இருந்தான்னா அந்த ஊழலை எதிர்க்கணும். இது மாதிரியான பாலியல் சுரண்டலுக்கான ஆளா இருந்தான்னா அந்த பாலியல் ரீதியான விஷயத்தை எதிர்க்கணும் அப்படின்ற இந்த தீவிரமான ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா. பரவாயில்ல, நீங்க பல வாய்ப்பு இருக்குல்ல, இதற்கெல்லாம் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. யார் மீதும் தப்பு சொல்லலை. நீங்க இப்போ அவனுடைய நடவடிக்கையை சீர்படுத்துறதுக்கு இதை காட்டிலும் வேற வழி இல்லை. உயர் அதிகாரிகளுக்கு நீங்க தகவல் சொல்றீங்க, இவங்க டிசிப்ளின் போர்ட்ஸ்ன்னு நீ அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பா, அதுக்காக உனக்கு சொல்ல மாட்டாங்களா? அதுதான் இதுல நிரூபணமாயிருக்கு. இப்போ வேற உள்ள போயிட்டாரு, நீ வழக்கு வம்பு அதெல்லாம் சந்திப்பாருன்னு வைங்க, அப்ப கட்டாயம் ரிட்டையர்ட் ஆக முடியாது. இது மாதிரி ஆனா ஆக்கணும். ஆனா இப்பதானே முதல் கமாண்டன்ட் கைது வந்திருக்கு, நீ அடுத்தடுத்து இந்த கமாண்டன்ட் கைது வரும். அதற்கான நடவடிக்கைலாம் ஆகிட்டு இருக்கு. யாரை சொல்றேன், எதற்காக சொல்றேன் அப்படின்றதெல்லாம் தெரியும். இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. ஆனா அதற்காக தான் கொஞ்சம் வெளியில இருந்தாலும் கூட நான் போடுறேன். ஆனா நம்ம அந்த டெக்னிக்கல் சைடு இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கே ஏத்துறாங்களா, சண்டே வெளியில போறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் என்னுடைய ஆர்வத்துக்கு இந்த பதிவு உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.